என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ஈரோடு சுதா கேன்சர் சென்டர் தலைமை மருத்துவ இயற்பியலாளர் திரு ஸ்ரீதர் சந்திரசேகர் ஐயா அவர்களை நிலவெளி என்ற நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, போன மட்டும் இந்த வருஷமா மாத்தி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரைட் பேசலாங்க. அன்பிற்கினிய எஸ்ரா அவர்களுக்கும் இனிய தோழர் வினோத் ஐயா அவர்களுக்கும் அஞ்சிறை தும்பி இலக்கிய வட்டம் நண்பர்கள் அனைவருக்கும் இவ்வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி, எஸ்ரா அவர்களின் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். ஏன் எஸ்ரா இவ்வளவு அதிகம் நேசிக்கப்படுகிறார் என்ற கேள்வி எழும்போது, அவர் ஆகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை தாண்டி ஆகச்சிறந்த மனிதர் என்பதையும் நம்மில் அவரை வாசித்த, அவரை நேசிக்கிற, அவரை பற்றி தெரிந்த நண்பர்களுக்கு புரியும். அவரின் ஒவ்வொரு பேச்சிலும் தன்னுடன் நடந்து வருகிற எழுத்தாளர்களை, இளம் எழுத்தாளர்களை நமக்கு எப்பொழுதும் அறிமுகம் காட்ட தவறியதில்லை. புத்தகங்கள் நமக்கான வழியை, பாதையை, இலக்கை காட்டுகின்றன. அப்படிப்பட்ட புத்தகங்களை அவர் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது நமக்கு பெருமை சேர்ப்பதே. புத்தகங்கள் நமக்கு சில நேரங்களில் குருவாகவும், சில நேரங்களில் தாயாகவும், தந்தையாகவும், பல நேரங்களில் நமது கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் தோழனாகவும் இருந்திருக்கிறது. அப்படி இந்த புத்தகம் எனக்கு ஒரு குருவாக, ஆசானாக இருந்த காரணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வத பெருமைப்படுகிறேன். பொதுவாக ரஷ்ய எழுத்தாளர்கள் இல்லை உலக எழுத்தாளர்களை நாம மொழியாக்கம் செய்த புத்தகங்களை படிக்கிறப்போ எனக்கு ஒரு தொய்வு ஏற்படுவது வழக்கம். ஒரு புத்தகத்தை எடுத்தாலே ஒரு 4-5 மாசம் படிச்ச காலமெல்லாம் உண்டு. ஆனா எஸ்ராவினுடைய சிறப்பு என்னன்னா, ரஷ்ய எழுத்தாளர்களாகட்டும், உலக இலக்கியங்களாகட்டும், நம்ம பாஷையில, நம்ம மொழியில நமக்கு புரியுற மாதிரி எளிமையா நம்மள அவர்கள் பக்கத்தில் அமர வைத்து புரிய வைப்பார். அப்படி ரஷ்ய எழுத்தாளர்களையே உலக இலக்கியங்களையே நம்மளுடைய மொழியில் கொண்டு வந்தவர்கள் நம்ம இந்திய எழுத்தாளர்களை நம்மை அவர்கள் அருகில் அமர்ந்து அவர்களுடைய சொற்களை நமக்கு புரியும்படி வைத்திருப்பதில் அவருக்கு மிக கடினம் இருந்திருக்க போவதில்லை. இவர் இந்த நிலவழி என்கிற புத்தகம் அஸ்ஸாமில் தொடங்கி, இந்திய மேப்பை உங்க இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அஸ்ஸாம்ல தொடங்கி அப்படியே மணிப்பூர், கொல்கத்தா, டெல்லி அப்படின்னு அப்படியே மராட்டி வழியா வந்து கடைக்கோடி கேரளம் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை தன்னுடைய வாகனத்திலே அனைத்து எழுத்தாளர்களையும் ஏற்றி அவருடைய படைப்புகளை கொண்டாடுகிற ஒரு நூலா அதை படைச்சிருக்காரு. புத்தகம் என்னமோ 100 பக்கத்துக்கான புத்தகம் தான், ஆனால் அதில் வெறும் 10 கட்டுரைகள் தான் வருகிறது. அந்த 10 கட்டுரைகள்ல இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் அவர்களின் படைப்புகளை, குறிப்பாக சிறுகதையாகட்டும், நாவலாகட்டும், நாடகங்களாகட்டும், இதை தலைப்புகளை எடுத்து அந்த தலைப்புகளை சொன்னாலே கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேல போகும். அப்ப எண்ணி பாருங்கள் எத்தனை எழுத்தாளர்களையும் எத்தனை வாசிப்புகளையும் மேற்கொண்டு இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கக்கூடும் என்று. இந்த புத்தகம் எனக்கு படித்து முடிக்கும் பொழுது பல விஷயங்களை சொல்லுச்சு. பெண்ணியம் பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது, ஆண் ஆதிக்கத்தை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது, வீரம் என்னவென்று இந்த புத்தகம் சொல்லுகிறது, விடாமுயற்சியை பற்றி பேசுகிறது, பொது உடைமை சிந்தனையை பற்றி பேசுகிறது, காந்தியம் பற்றி பேசுகிறது, லட்சியவாதிகள் எவ்வளவு தீர்க்கமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறது, பசையை பற்றி பேசுகிறது, காமம், குடும்பம், இந்த கட்டமைப்பை பற்றி பேசுகிறது, சூழ்ச்சி, மாயை, பாசம், இன்னும் நீண்டு கொண்டே போகிறது. ஒரு 100 பக்க ஒரு புத்தகம் இத்தனை தலைப்புகளை உள்வாங்கி கொண்டு பேசுகிறது என்றால் நாம் எஸ்ரா அவர்களின் மேன்மையை புரிந்து கொள்ள முடியும்.
அஸ்ஸாமில் இந்திரா கோஸ்வாமி அவர்களின் பற்றி தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தில். அவரின் ஆட்டோபயோகிராபியை பற்றி சிறு குறிப்புரை கூறுகிறார். நாம் காந்தியின் சத்திய சோதனை பத்தி படித்திருப்போம். எனக்கு அந்த சத்திய சோதனையை படிக்கும் பொழுது மகாத்மா என்ற அளவுக்கு போற்றப்பட்ட ஒரு மனிதன் தன் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக எப்படி சொல்ல முடிகிறது என்ற ஆச்சரியம் ஏற்பட்டது உண்டு. ஆனால் நினைத்து பாருங்கள், இந்திரா கோஸ்வாமி அவர்கள் 1970 காலகட்டங்களில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பொழுது அவர் வாழ்க்கை வரலாற்றில் நடந்த அத்தனை விஷயங்களையும் எழுதுகிறார். அவர் கல்யாணமாகி விதவையா ஏற்பட்ட துன்பங்களை, இந்த காலத்திலே விதவைகளுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் என்னவென்று நமக்கு உணர முடிகிறது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு விதவை ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் என்னதான் மேல்தட்டு பெண்ணாக இருந்தாலும் ஒரு விதவையாக தனக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள், அதை மட்டுமல்லாமல் அவருக்கு விருப்பமான பாலியல் உணர்வுகளை பற்றியும் வெளிப்படையாக பேசியிருப்பது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவரின் வாரிசு என்கிற சிறுகதையை பற்றி குறிப்பிடுகிறார் எஸ்ரா. அதில் ஒரு பெண், அதுவும் பிராமணிய குடும்பத்து பெண் வறுமையில் வாடுகிறாள். அவரது கணவர் ஒரு பணக்காரனை பார்த்து அவருடைய தேவையை புரிந்து கொண்டு அந்த பெண்ணிற்கு, அந்த பணக்காரரின் தேவையை புரிந்து கொண்டு அவருக்கு குழந்தை இல்லை என்பதால் தனது மனைவியை வாடகை தாயாக அவருக்கு அறிமுகம் செய்கிறார். அவருடைய அந்த பணக்காரருடைய குழந்தை தன்னுடைய மனைவியின் வயிற்றில் வளர்கிறது. தன் மனைவியின் வயிற்றில் குழந்தை வளர்ந்த பிறகுதான் அவருக்கு தெரிகிறது அந்த பணக்காரன் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன் என்று. இதை எல்லளவும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் எண்ணிக்கூட பார்த்துவிட முடியாது. அந்த பணக்காரன் தாழ்த்தப்பட்டவன் என்ற காரணத்திற்காகவே தன் மனைவியின் கருவை களைத்ததோடு நில்லாமல் சதையுடன் ரத்தத்துடன் இருக்கும் அந்த குழந்தையை குழி தோண்டி புதைக்கிறான் புலம்பியபடியே என்று அந்த கதை முடிகிறது என்கிறார். அப்பொழுது எண்ணி பாருங்கள், சாதிய தீண்டாமைகள், சாதிய வடுக்கள் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிறது, போயிருந்தது அந்த சமயத்தில் என்று. இன்னொரு சிறுகதையில், வெற்றுடல் என்ற சிறுகதையில், அதே இந்திரா கோஸ்வாமி அவர்கள் எழுதிய வெற்றுடல் என்ற சிறுகதையில் சாதியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு வெட்டியானின் மகள் ஒரு மேல்தட்டு ஆணை காதலிக்கிறார். அந்த ஆண் இறந்த பிறகுதான் அவனது உடலை அவளால் தொட முடிகிறது என்கின்ற சாதிய கட்டமைப்புகள் இந்த அஸ்ஸாமில் நிகழ்ந்ததை இந்திரா கோஸ்வாமிகள் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரின் இன்னொரு நாவலில் மாதவிடாயால் ஏற்படும் பிரச்சனைகள், சமூகத்தில் பெண்கள் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி அவர் குறிப்பிடுவது முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே மாதவிடாய் பூப்படைவதற்கு முன்பாகவே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்று விடும். அப்படி பூப்படைவதற்கு அடைந்த பின்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அப்படி பூப்படைந்து விட்டால், திருமணமாகாமல் ஒரு பெண் குழந்தை பூப்படைந்து விட்டால் அவர் சபிக்கப்பட்டவளாக கருதப்படுகிறார் என்ற எழுத்துக்களை படிக்கும் பொழுது மனம் நிஜமாக கணக்கிறது. மாதவிடாய் அடைந்த ஒரு அம்மாவை தனது மகன் தொட்டு விட்டார் என்பதற்காக, அந்த தொட்டதற்காக பனிஷ்மெண்ட்டை அந்த அம்மா ஏத்துக்கிட்டு, அந்த பையனுடைய அம்மா ஏத்துக்கிட்டு உண்ணா நோன்பு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒன்று. மராட்டிய எழுத்தாளர் சாரங்கை பத்தி பேசும் பொழுது அவருடைய சிறுகதை an interview with M. Chekho அப்படிங்கிறத பத்தி குறிப்பிடுறாரு. அதுல ஒரு விசித்திரமான சிறுகதை தான். ஒரு நண்பர்கள் தீவில் தொலைந்துறாங்க, தீவுக்கு ஒரு பயணத்தின் போது தொலைந்துடுறாங்க, தீவுக்கு போறாங்க. அந்த தீவுல ஒரு கண்டிஷன் இருக்கு, அங்க பெண்கள் மிக குறைவா இருக்கிறதுனால அங்க திருமண பந்தம் என்பது மேல் பாதி பெண்ணை ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கீழ்பாதி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு பெண்ணை ரெண்டா பிரிச்சு மேல் பாதி கீழ்பாதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற கவர்மெண்ட் நீங்க அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டா அவங்க 2 கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு மேல பாதி வேணுமா இல்ல கீழ்பாதி பெண் வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கதாபாத்திரம் என்ன கேட்கிறது, என்னுடைய பாலியல்
உணர்வுகளுக்கு எனக்கு கீழ்ப்பாதி பெண் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்ளிகேஷன்ல திருமணத்திற்காக கீழ்ப்பாதி பெண்ணை கேட்கிறாரு. கீழ்ப்பாதி பெண்ணும் கிடைக்கிறார். அவர் பாலியல் இச்சைகள் எல்லாம் முடிந்த பின்பு அவருக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு அலுவலகத்துல. அந்த அலுவலக பிரச்சனையை பேசி மனம் விட்டு பேசுவதற்கு மேல்பாதி இல்லை. அப்ப என்ன தோணுது, அடடா பாலியல் மட்டும் நம் வாழ்வை முழுமையடைக்க அடையாது, அதனால மேல்பாதி நமக்கு தேவை அப்படின்னு என்ன பண்றாரு, மறுபடியும் இந்த திருமணத்தை விவகாரத்தை பண்ணிட்டு மேல்பாதி வேணும்னு கேட்கிறார். மேல்பாதியும் ஒரு சில காலகட்டத்துல இது மட்டும் நம்ம வாழ்க்கையில பத்தாது, நமக்கு ரெண்டும் வேணுங்கிற புரிதல் அவருக்கு ஏற்படுது. பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுக்கு போறாரு. அந்த தீவுல ஒரு வேசியினோட வீட்டுக்கு போறாரு. அந்த வேசியின் வீட்டுக்கு சென்று அவள் முழு உடலை பார்த்தவாறே கழிக்கிறதாக எழுதுகிறார் சாரங். இதை எஸ்ரா எழுதும் பொழுது அவருக்கு நிஜமாகவே அந்த இடத்தில் ஏதாவது ஒரு வழி ஏற்பட்டிருக்கும். ஆகவே நம்மை அந்த கதையை படித்து தெரிந்து கொள்ள வேண்டுமாய் அதோட நிறுத்திக்கிறார். யோசிச்சு பாருங்க, பெண்களின் உடல் என்பது அவர்கள் உடல் மட்டுமல்ல, அவர்கள் மனதும் சேர்ந்தது. மேல்பாதியானாலும் சரி கீழ்ப்பாதியானாலும் சரி இரண்டும் சேர்ந்ததுதான் பெண் என்பதை அந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு பிடித்ததாக தெலுங்குல சொல்ற எழுத்தாளர் கேசவ ரெட்டி. இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏன்னா இந்த கதை ஒரு வீரம் மிக்க ஒரு வயதான 70 வயதான வயதானவரை குறிப்பிடுது. அவருடைய விடாமுயற்சியை பற்றி பேசுகிறது. அந்த கதையின் பெயர் காடு வென்றான். வளர்க்கிற ஒரு பன்றியை வளர்க்கிற 70 வயது முதியவர் தன் பேரனிடம் பன்றி அப்படியே மேய்ச்சல் கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்காரு. அவன் காட்டுல தொலைச்சிடலாம். அத தெரிஞ்சுக்கிட்ட முதியவர் காட்டில் தானே தேடுவதற்காக கிளம்புகிறார். காட்டை சுற்றி தேடுகிறார். எங்கும் தனது பன்றி பார்க்க முடியவில்லை. பன்றி பார்க்க முடியாத சோகத்தில் பன்றி தடயம் ஏதாவது தெரியுதான் மறுபடியும் தேடுறாரு. இருட்டிருச்சு. இருட்டினதுக்கு அப்புறம் தடயம் எப்படி தெரியும்னு ஒரு மரத்து மேல ஏறி தேட முடியுமான்னு நினைக்கிறாரு. பலவித சிந்தனைகள் ஏற்படுது. மரத்து மேல ஏறுறாரு. அப்போ ஒரு குருவி கத்துது. அந்த குருவி எப்பவுமே காட்டில் ஏதாவது புதுமையாக நடந்ததுன்னா அந்த குருவி சமைக்க கொடுக்கும் அப்படின்னு உணர்ந்துக்கிறாரு. அப்புறம் அந்த குருவி கற்றிய திசையை நோக்கி போறாரு. அங்க போய் பார்த்தா பன்றி குட்டி இருக்கு. ஆமா, அந்த பன்றி கர்ப்பமா இருந்தது. இவருடைய எண்ணம் என்னன்னா, கர்ப்பமா இருக்கிற பன்றி ஈன்றுச்சுன்னா அந்த குட்டிகளை விட்டு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேல்படலாம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த பன்றி அவ்வளவு தூரம் பாதுகாத்தார். ஆனா அவருக்கு நல்லா தெரியும், குட்டி ஈன்ற பன்றியின் அருகில் சென்றால் பெண் பன்றி புலியை விட மோசமாக தாக்கக்கூடும் என்று அப்படின்னு தெரியும். அதனால என்ன பண்றாரு, அந்த குட்டிகளின் அழகை தூரத்திலிருந்து ரசிக்கிறார். அப்பொழுது அவருக்கு சொல்றது, அந்த ஆனந்தத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. மேல நிலா மட்டும்தான் இருக்கு. நிலாவை பார்த்து சொல்றாரு, பாரு நிலா, உன்னை விட அழகா இந்த பாரு என்னோட பன்னிக்குட்டிகள் எல்லாம் இருக்காங்க பாருன்னு சொல்றாரு. அப்ப அடிச்ச காத்துல இவர் இருக்கிற இடம் அந்த பன்றிக்குட்டிக்கு புரியுது. யாரோ ஒரு மனிதன் தன் பன்றிக்குட்டிகளை பறிக்க வந்திருக்கிறான் உணர்ந்த அந்த பன்றி அந்த முதியவரை தாக்க முற்படுகிறது. தாக்கணுனையும் அந்த முதியவர் கீழே விழுகிறார். அடிபடுது, ரத்தம். இதுக்கு மேல அந்த பன்றியோட போராட முடியாதுன்னு மரத்து மேல ஏறுறாரு. ஆனா அந்த பன்றி என்ன பண்ணுது, விடாம இந்த துரத்தணும்னு இந்த மரத்தை சுத்தி கூச்சல் இட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா பயம் அந்த முதியவருக்கு இந்த கூச்சலினால் நரிகள் விடக்கூடும். நரி வந்துருச்சுன்னா தன்னுடைய பன்றி குட்டிகளுக்கோ பன்றிக்கோ ஆபத்து வரும் என்பதனால் சத்தம் பண்றாரே, கத்தாத பண்ணி கத்தாத, ஏதாவது நரி வந்துடக்கூடும் அப்படின்றார். அதே அவர் பயப்பட்டபடியே ஒரு நரி தந்திரமாக அது குட்டிகளை கவ்வ வருகிறது. அப்போ அந்த நரியை பன்றியும் பார்த்து விடுகிறது. பாய்ந்து ஒரே பாய்ச்சலில் பன்றி நரியை தாக்குகிறது. ஒரே பெருமைப்படுறாரே, என் பன்றி பாரு எவ்வளவு வீரத்துடன் போராடுது. ஆனா இந்த பக்கம் அந்த ஒரு நரி வந்தா சும்மாவா இருக்கும். இன்னும் இந்த பக்கம் 2-3 நரி வருது. அது 4 குட்டிகளை கவ்விட்டு போயிருது. இவரால் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கிருந்து கத்துறாரு, என் பன்றி குட்டிகளை எப்படி தூக்கிட்டு போலாம் நரியேன்னு கத்திட்டு மேல இருந்து குதிக்கிறாரு. அந்த நரியை எப்படியாவது தடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள நரிகள் வட்டமிட்டு வருது.
அவருக்கு புரிஞ்சிருச்சு, சூழ்நிலை நம் கையை விட்டு மீறி விட்டது. ஆனால் நமக்கு பன்றி குட்டிகளை காப்பாற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வருகிறார். அதற்காக தான் வளர்த்த தாய் பன்றியை கொன்று விடுகிறார். சோ நரிகள் தாய் பன்றியை சாப்பிட்டுருச்சு, இவர் குட்டிகள் எல்லாம் தூக்கிட்டு நடக்கிறாரு. இங்கதான் முக்கியமான கதை. நடந்து போறவரு பிளட் லாஸ், நிறைய ரத்தம் போக்கினால் மயக்கம் வந்துருது, மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்து அப்படியே அந்த இரவு கழிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் விழித்து பார்க்கையில் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, எதற்காக இவ்வளவு போராடினாரோ, அந்த பன்றி குட்டிகளை அங்கிருந்த பருந்துகள் ஒன்றொன்றாக கொட்டி தின்று விட்டன. அதை பார்த்தோன்னே மனசு உடைஞ்சு போய் எழுந்து நின்று நான் தோட்டுட்டேங்கிறத ஒத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த பயணத்தை நோக்கி கிளம்புகிறார். அதை எஸ்ரா அழகா சொல்றாரு. வாழ்க்கையில் தோல்விகள் நிச்சயம், ஆனால் முயற்சிகள் தோற்கலாம், மனிதனின் நம்பிக்கை தோற்காது அப்படிங்கிற. ஆகவே இந்த கதை நமக்கு எப்படி எந்த தோல்வியையும் எதிர்கொள்ள வேண்டும், எந்த தோல்வியை எதிர்கொண்டு போராடினாலும் நாம் வெற்றி பெறலாம் என்பதை நமக்கு காட்டுகிறது. அதுக்கப்புறம் மராட்டிய மண்ணுல உருது கவிஞர்களை அறிமுகப்படுத்துறாரு. அதுல முக்கியமானதாக உஸ்மத் சுக்தாய் மண்டோ என்ற 2 எழுத்தாளர்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இதுல இஸ்மத் முக்கியமானவர். இந்த இஸ்மத்தும் மண்டோவும் மிகவும் நண்பர். அவர்கள் நட்பை பத்தி மண்டோவே குறிப்பிடுகிறார். நான் பெண்ணாக பிறந்திருந்தால் இஸ்மத் மாதிரிதான் இருந்திருப்பேன், இஸ்மத் ஆணாக பிறந்திருந்தால் என்ன மாதிரிதான் இருந்திருப்பாங்கன்னு மண்டோவை குறிப்பிடுவதாக எஸ்ரா குறிப்பிடுகிறார். அதுல இஸ்மத்துடைய ஒரு முக்கியமான சிறுகதை லிஹாப் என்பது 1941 வெளிவந்ததா சொல்றாரு. அந்த லிஹாப் சிறுகதை பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டு லாகூர் நீதிமன்றத்தில் சுக்தாய்க்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த நாளில் பூ என்ற கவிதைக்காக சிறுகதைக்காக மண்டோவின் மேலும் வழக்கு தொடுக்கப்படுகிறது. 2 பேர்த்துக்கும் வழக்கு அதே நாள்ல லாகூர் நீதிமன்றத்திலே வருது. 2 பேரும் ஒன்றாக செல்கிறார்கள். அதில் முதலாவதாக இஸ்மத்தினுடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த இஸ்மத்தினுடைய வழக்கில் வழக்காடுபவர் கூறுகிற வாதம் என்னவென்றால், மேல்தட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை நீ ஆபாசமாக அவர் பாலுறவு வைத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு நெத்தி அடி பதிலாக சுக்தாய் கேட்கிறார், அது மேல்தட்டு பெண்களுக்கு மட்டும் பொருந்துமா என்று. நல்ல வேளையாக நல்வாய்ப்பாக அங்கிருந்த நீதிபதி அக்கதையை படித்திருந்ததால் அதில் எந்த ஆபாசமும் இல்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்கிறார். அடுத்ததாக நமது மண்டோ அவர்களினுடைய வழக்கு வருது. அந்த மண்டோவின் வழக்கில் நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார். அந்த வழக்கில் ஆபாசமாக என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், பெண்களின் மார்பகங்களை முளைகள் என்று குறிப்பிட்டதாக கூறுகிறார். அதற்கு மண்டோ உடனே எழுந்து வழக்காடு மன்றத்தில் மார்பகங்களை முளைகள் என்று குறிப்பிடாமல் வேர்க்கடலைகள் என்றால் குறிப்பிடுவது என்று கேட்கிறார். அந்த வழக்காடு மன்றமே நகைப்புக்குள்ளான். இது போன்ற ஒவ்வொரு எழுத்தாளர்களை பற்றியும் ஒவ்வொரு கதைகளை பற்றியும் நுணுக்கமாகவும் அதை நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாகவும் எஸ்ரா குறிப்பிடுகிறார். இஸ்மத் சுக்தாய் அவர்களின் இன்னொரு சிறுகதை வேர்கள் என்ற சிறுகதையில் பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிந்த நேரத்தை பற்றி அந்த சிறுகதை குறிப்பிடுகிறது. அப்பொழுது இங்கிருந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் நோக்கி பயணப்பட வேண்டும். அதை எஸ்ரா அவர்கள் பூமி சொந்தமில்லாமல் போவதும் அநியாயமான பூமி சொந்தமாவதும் என்ன ஒரு விந்தையான விளையாட்டு என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இஸ்மத் உமர்ஜாய் சுக்தாய் அவர்கள் இது போன்ற குடும்ப பின்னணி சார்ந்த கதைகளை எழுதுவதில் மிகவும் வல்லவர் என்று குறிப்பிடுகிறார். வங்காள எழுத்தாளரான பட்டாச்சாரியாவை பத்தி குறிப்பிடும் பொழுது நமக்கு தெரியும், வங்கா எழுத்தாளர்கள் மிக தமிழிலும் சரி உலக இலக்கியத்திலும் சரி மிகுந்த
வரவேற்பை பெற்றவர்கள். அதில் குறிப்பிடும் பொழுது முக்கியமான ஒரு நாவலாக வடக்கிலிருந்து கவிழும் நிழல் நாவல் பற்றி குறிப்பிடுகிறார். அந்த நாவலில் இரண்டு விதமான எதிரெதிர் துருவங்கள் இருக்கக்கூடிய காந்தியவாதத்திற்கும் இலக்கியவாதத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டுகளை குறிப்பிடுகிறது அந்த நாவல். காந்தியவாதியாக சாந்தி நிகேதனை காட்டப்படுகிறார். பாஸ்கர் ராய் தொழில்மயமாவதற்கான கதாபாத்திரமாக காட்டப்படுகிறார். அந்த இடத்தில் எஸ்ட்ராவினுடைய வருத்தம் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. பாஸ்கர் ராய் எண்ணிய தொழில் முன்னேற்றம் என்பது இக்காலத்தில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் காந்தியவாதியான சந்தி நிகேதனின் கோட்பாடுகளோ இல்ல காந்தியமோ இன்று இழுக்கும் இடம் தெரியாமல் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருப்பதை வருத்தமாக பதிவிடுகிறார். அதில் முக்கியமான ஒரு கதை சோமனி ஹங்கர்சன் என்கிற கதையை பற்றி பேசும் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி செயற்கை பஞ்சத்தை உருவாக்கினார்கள் என்பதை பற்றியும், செயற்கை பஞ்சத்தால் இடைத்தரகர்கள் எப்படி லாபம் அடைந்தார்கள் என்பதையும், ஒரு பெண் இறந்த தன் குழந்தையை புதைக்க கூட வழியில்லாத சூழ்நிலை உருவானதை பற்றியும் குறிப்பிடுகிறார். உணவுக்காக நாயுடன் சண்டை போட்டதை பற்றி எல்லாம் குறிப்பிடும் பொழுது நாம் எவ்வளவு சொகுசான வாழ்க்கை இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மணிப்பூர் நமக்கு தெரியும், மணிப்பூர் அரசியல் எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறது என்று. ஆனால் அவர் குறிப்பிடும் பொழுது நாம் அறிந்த அரசியல் பாதிக்கு மேற்பட்ட மணிப்பூரின் அரசியல் உண்மை அல்ல என்று குறிப்பிடுகிறார். மணிப்பூரினுடைய மகாராணி வினோதினி தேவி அவர்கள்தான் மணிப்பூரின் நவீன கலைகளுக்கும் அதனுடைய எழுச்சிக்கும் முக்கியம் வாய்ந்தவராக குறிப்பிடுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், 2000வது வருடம் 10 பேர் இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதை எதிர்த்து ரோம் சர்மிளா அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து கடைசியில் அவர்கள் உண்ணா நோன்பை விடுத்து ஒரு அரசியலில் நின்று தோற்று பொது வாழ்வை விட்டு விலகிய கதை நமக்கு தெரியும். அதை பற்றியும் எஸ்ட்ரா இந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அவருடைய கவிதை அமைதியின் நறுமணம் என்று தமிழில் வெளிவந்திருக்கிறதை பேசுகிறார். ஆகவே இந்நூல் இது போன்ற ஏராளமான எழுத்தாளர்களை பற்றியும், எழுத்தாளர்களின் கதை, அவர்களின் சிறுகதைகள், அதை பற்றி நமக்கு தெளிவாக கூறுகிறது. அதோடு அவர் இந்தியாவில் உள்ள மற்ற மொழி எழுத்தாளர்களை நாம் எவ்வளவு படிக்க வேண்டுமோ அதே போல் நம் எழுத்தாளர்களை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மெனக்கடலை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். எனவே இத்துடன் எனது பார்வை இந்த புத்தகத்தை நிலவழி என்ற புத்தகத்தை பற்றிய பார்வையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு அளித்த வினோத் ஐயா அவர்களுக்கும், அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டம் அவர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உண்மையிலேயே ஒரு குறைவான நேரத்துக்குள்ள பல நாவல்கள், ஏன்னா இந்திய மொழிகளினுடைய இலக்கியங்களை எல்லாம் அழகான அந்த நூல் வழியாக என்றாலும் கூட நேரடி அறிதல் போலவே எங்களுக்கு அதை வழங்கினீர்கள். ஒரு இந்தியாவை அறிவது என்பது, இந்திய நிலத்தை அறிவது என்பது இலக்கியத்தின் வழியாக மிக அழகான சாத்தியமாக இருக்கும். எனவே அந்த நூல் மிக அழகானது. உங்களுடைய கருத்துரையும் மிக அழகாக இருந்தது. ஸ்ரீதர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.